இன்னும் வர சொல்லுங்க. பாஜகவில் இருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதரணி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அக்கா என்னமா இது? தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணுக்கு கொஞ்சம் சினிமா பைத்தியம். திமுக திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க வேற பேர் மாத்தி வச்சிருக்கோம். அது திமுக கிடையாது, அது குமுக, குடும்ப முன்னேற்ற கழகம். சூப்பரா இருக்குல்ல பேரு, குடும்ப முன்னேற்ற கழகம். பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சிரின்னு சரி. தமிழ்நாட்டுல இந்த அரசாங்கம் 2014 பிரதமர் வந்ததற்கு அப்புறம் இன்னைக்கு இந்த 2024 வரைக்கும் தமிழ்நாடு மத்தியத்துக்கு கொடுத்தது ஜிஎஸ்டி தொகை வந்து 6,23,000 கோடிங்க. அது திருப்பி தமிழ்நாட்டுக்கு மத்திய அமைச்சர் நமக்கு திருப்பி கொடுத்த அமௌண்ட் மொத்த தொகை 6,96,000 கோடிங்க. ஸ்ரீராம் சார் சொல்லும் போது தமிழ்நாடு வந்து 6,23,000 கோடி ரூபாயை ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கிறது வரி வசூல் மூலமாக. ஒன்றிய அரசு 6,96,000 கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு திருப்பி கொடுத்திருக்கிறது என்று சொன்னார். அந்த தகவல் முற்றிலும் பிழையானது. கடந்த ஆண்டே தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ரொம்ப தெளிவாக பதில் கொடுத்து விட்டார். 2014ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை டாக்ஸ் டெவல்யூஷன் என்று சொல்லப்படுகின்ற வரி பகிர்வின் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகை, கிராண்ட்ஸ் இன் எய்ட் என்று சொல்லக்கூடிய மானியங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகை, இந்த இரண்டும் சேர்த்து தமிழ்நாட்டுக்கு 2014 2023 வரை கிடைத்தது 4.7 லட்சம் கோடி தான். அது 6.96 லட்சம் கோடி என்பது தவறான தகவல். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். தமிழ்நாடு கொடுத்தது 6.23 லட்சம் கோடின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து ஜிஎஸ்டி உள்ளிட்ட எல்லாவற்றையும் சேர்த்து கிடையாது. நேரடி வரி வருவாயாக மட்டுமே தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பங்களிப்பு 6.23 லட்சம் கோடி. இதில் போக மறைமுக பங்களிப்பு எல்லாம் சேர்த்தால் தமிழ்நாடு இழந்ததுதான் அதிகம், கிடைக்கவே இல்லை. அதற்காகத்தான் மாநிலத்தின் உரிமை கேட்டு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டின் முதலமைச்சராக 4 ஆண்டுகள் 2 மாதம் இந்த நாட்டிலே முதலமைச்சராக இருந்தார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எங்கேயும் சந்தி சிரித்ததா? தூத்துக்குடி துப்பாக்கி மூளை முடுக்கெல்லாம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் தூத்துக்குடியில இங்க இருக்கிற திரௌபதி அம்மன் கோவில்ல ஏன்பா மூடி வச்சிருக்கீங்க? அங்க எல்லாரும் போனுமேப்பா, சமூக நீதி எங்கப்பா போச்சு? கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. எதுக்கு உன காரி துப்புறதுக்கா? ஸ்ரீராம் வந்து திரௌபதி அம்மன் கோயிலை பத்தி பேசினாப்ல. திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள இந்து மக்களை, அதாவது இந்து மத நம்பிக்கை உள்ள மக்களை உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்றது யார் தெரியுமா? பாமக. அவங்க திமுக கூட்டணியில இருக்காங்க. யாரோட பேசிட்டு இருக்காங்க? அங்க பாமகவுக்கு ஆதரவா வந்து நிக்கிறது யாருன்னா பிஜேபியில இருந்து அஸ்வத்தாமன் வந்து நிக்கிறாரா இல்லையா? யார பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ள விட முடியாதுன்னு சொல்லி பாமக நிக்குது, பாமக கூட பிஜேபி நிக்குது. மறக்க முடியுமா? இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கஞ்சா, மூளை முடுக்கெல்லாம் போதைப் பொருட்கள் விற்பனை. 24 மணி நேரம் தங்கி தடையின்றி டாஸ்மாக் மதுபான பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுகிறதா இல்லையா? மனசாட்சியோடு சொல்லுங்கள். என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். உங்க பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள்ல விளம்பரமே பண்றான். ஒரு குவார்டருக்கு ஒரு குவார்டர் ஃப்ரீ, ஒரு ஃபுல்லுக்கு ஒரு ஃபுல்லு ஃப்ரீ, இந்த டைம்ல இருந்து வந்தா இந்த டைமுக்கு ஃப்ரீன்னு. இது மட்டும் இல்லன்னு மட்டும் சேலஞ்ச் பண்ணுங்க. நீங்க ஸ்ரீராம் இவ்வளவு பேசுறீங்களா? ஸ்ரீராம் உட்கார்ந்து பேசாத, உட்கார்ந்து பேசாத, உட்கார்ந்து. பிஜேபி ஆளுகிற மாநிலத்துல மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்திட்டு வந்த பிஜேபி காரன் வந்து இங்க பேசுகிறா பாக்கலாம். ஒரு பிஜேபி காரன் கூட அவன் ஆளுகிற மாநிலத்துல மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தாத பிஜேபி சங்கிகள் இந்த மேடையில வந்து தமிழ்நாட்டினுடைய மது கொள்கையை பற்றி பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது? என்ன யோகிதை இருக்குது? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? உண்மை சொல்றா. என்ன பேசுறான்? ஏதாவது பேசுறா? இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இவனை கொன்னிடலாமா? இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் தேசிய கொடியை காரிலிருந்து கழற்றி சிறைக்கு தள்ளி களி தின்ன வைத்த ஒரே தலைவர் ஜெயலலிதா தான். அந்த வரலாறு திமுகவுக்கு கிடையாது. ஜெயலலிதா, சசிகலா, சிவா, தினகரன் எல்லா குடும்பமும் ஊழலுக்காக உள்ளே போன குடும்பமே தவிர நீங்கள் ஒன்றும் புனிதர் அல்ல. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. 67 அண்ணாவையே முதலமைச்சராக காக்கியவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா
எம்ஜிஆர் மும்முனை போராட்டத்தில் 1953 அண்ணா சாலையில் கைத்தறி துண்டுகளை தெரு தெருவாக தோளிலே கையிலே சுமந்து விற்றவர் பேரறிஞர் எம்ஜிஆர் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக இருந்த எம்ஜிஆர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். அது வரலாறு, யாரும் மறைக்க முடியாது. ஆனால் அண்ணாவை முதலமைச்சராக்கி இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது இது ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்யில். உங்கள் எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆவதற்கு முன்படியே 3 முறை சட்டமன்ற உறுப்பினரானவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். என்ன சண்டை பண்ண போறீங்க? வீட்டை தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழில் கேட்கவேண்டா. 1885 பிரிவி கவுன்சில்ல விளக்கேத்தி சொல்லியிருக்காங்க அதே தீபத்தூண்ல. 1912 சொல்லியிருக்காங்க அதே தீபத்தூண்ல விளக்கேத்த சொல்லி. தீபத்தூண் வந்து மார்க்கிங் ஸ்டோனா, மைல்கல்லா திமுக அரசு சொல்லுது. அது என்ன மைல்கல்லாட்டமா இருக்கு? இவங்களுக்கு கலவரத்தை தூண்டணும், பதற்றத்தை உண்டு பண்ணோம். இந்து மக்களும் இஸ்லாமிய மக்கள் மத்தியில ஒரு பதற்றத்தை உண்டு பண்ணோம். அதுக்காக செய்யற வேலை இது. ஜெயிக்கவே ஜெயிக்காது. நிச்சயமா மக்கள் வந்து பாடம் கற்பிப்பாங்க. ஏன் சார் தெரிக்கிறீங்க சார்? புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? மேல விளக்கேற்றதுக்கு இடமே இல்ல, புதுசா ஒரு மேடை கட்டணும், அதுக்கு அனுமதி வேணும்னு காவல்துறை லெட்டர் கொடுத்திருக்காங்க. இது 1994 கேஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. 94ல இப்ப இருக்கிற தூண தீபத்தூண் யாரும் சொல்லல. 94ல புதுசா தூணு கட்டணும்னு தான் கேட்டிருக்காங்க. இது பாரம்பரிய தீபத்தூணா இருந்திருந்தா ஏங்க கோயில் இருக்கிற ஐயரு பாரம்பரியமா ஏத்துற ஒண்ணு விட்டு கொடுப்பாரா? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பாரம்பரியமா அவங்க பூஜை பண்றாங்க. நாங்க போய் திடீர்னு பூஜை பண்றோம்னு உள்ள போகும்போது என்ன சொல்றாங்க? இது ஆகம கோயில் தம்பி, நீங்க எல்லாம் உள்ள வந்து பூஜை பண்ணக்கூடாது. யார் சொன்னா? பட்டர் சொல்றாரு இல்லையா? பட்டர் சொல்றாரு. அதே பட்டர் தான் சொல்றாரு, தர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற தூணுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நாங்க உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபத்தில் ஏத்துறதா வழக்கம்னு அதே பட்டர் சொல்றாரு. யாரும் பார்க்கல. இங்க 100 பேர் யாரும் பார்க்கல. விஜயதரணி சொன்னாங்க திருப்பரங்குன்றம் பாத்தீங்களா, 1800 சொச்சத்திலேயே சொல்லிட்டாங்க, 1920லயே சொல்லிட்டாங்க, பிரிவு கவுன்சிலே சொல்லிட்டாங்க அது விளக்கு தூண் தான் அப்படின்னு. அப்பவே சொல்லிட்டாங்கல்ல விளக்கு தூண் தான். அப்ப ஏன் காமராஜர் முதலமைச்சரா இருந்த போது விளக்கு ஏத்தல? அப்ப ஏன் பக்தவத்சலம் முதலமைச்சரா இருந்த போது விளக்கு ஏத்தல? அப்ப ஏன் அண்ணா முதலமைச்சரா இருந்த போது விளக்கு ஏத்தல? அப்ப ஏன் கலைஞர் முதலமைச்சரா இருந்த போது விளக்கு ஏத்தல? அப்ப ஏன் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது ஏத்தல? அப்ப ஏன் அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது ஏத்தல? அப்ப ஏன் ஓபிஎஸ் இருந்த போது ஏத்தல? அப்ப ஏன் இபிஎஸ் இருந்த போது ஏத்தல? என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. விளக்கு தூணுதா சர்வே கல் இல்லன்னு 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்களா? அப்ப 100 வருஷமா ஏத்தாத ஜெயலலிதா இந்து விரோதியா? பதில் சொல்லுங்க. இப்ப ஏத்தணும்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவராட்சி காலத்துல இப்படி எல்லாம் கோர்ட்டுக்கு அலைய விடாம உங்க இந்து முன்னணிய உங்க பிஜேபி காரங்களை அங்க இங்க அலைய விடாம போய் ஏத்திக்கிடுங்கன்னு அனுமதிக்க வேண்டியதானே? ஏன் அனுமதிக்கல? இன்றைக்கு ஒரு முடிவு வந்திருக்கு ஆட்சியில கேட்டு. இப்ப நம்ம இங்க நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கும்போது இப்ப செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னா, திருப்பரங்குன்ற மலையில் இருப்பது சர்வேக்கல் தான். யார் சொல்லிருக்கா தெரியுமா? 1808, 9, 1871 ஆண்டுகளில் திருப்பரங்குன்ற மலையில் சர்வே கற்கள் நிறுவப்பட்டன. அரசு ஆவணங்களின்படி திருப்பரங்குன்ற மலையில் 2 சர்வே கற்கள் உள்ளன அப்படின்னு ஆற்றிய கேள்விக்கு தமிழ்நாடு தொல்லியல் துறை பதில் சொல்லிதான் இவங்க அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வேற காரணம் சொல்லிடுவாங்க. சொல்லியிருக்கிறது இந்திய நில அளவை துறை பதில் சொல்லியிருக்கு. தைரியத்தை பரப்படாது. அசிங்கமா இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல்? 100 நாள் வேலை திட்டத்திலே சம்பள உயர்வு நாங்கள் தருவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சொன்னார்கள். முதலமைச்சர் சொன்னார், பண்ணாத எனக்கு சிரிப்பா வருது. 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்கி தரீங்கன்னு சொன்னார். உண்மைதான், தேர்தல் அறிக்கையில் சொன்னோம். ஆனால் அந்த 100 நாள் 150 நாள் ஆக்க சொல்லி திமுக மத்திய அரசை பார்த்து கேக்குது. ஆனால் கர்நாடகாவில் ஊதிய உயர்வை கூட்டி கொடுக்குது, இங்க ஊதிய உயர்வும் கொடுக்கல. இந்த ஆண்டுக்கு மட்டும் எவ்வளவு தெரியுமா வச்சிருக்காங்க? 1056 கோடி ரூபாய் நிலுவையை வைத்திருக்கிறது. நீங்கள் கூட்டணி இருக்கிற பாஜக கொடுக்கவில்லை என்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எப்படி நீங்க குற்றம் சுமத்த முடியும்? அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொளுத்திர வேண்டியதுதான். கோர்ட்டின் தீர்ப்பை மதிக்காத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு வந்து எங்கள் திருப்புரம் கட்டத்தை நீங்க இந்த திருப்புரம் குன்றம் உங்களுக்கு பதில் சொல்லும். செருப்பு பிஞ்சு போயிரும். யூ நோ. அந்த தமிழ்நாட்டின் அமைதியை கெடுப்பதற்கு திருப்பரங்குன்றத்தில் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிளவுபடுத்த பார்க்கிறார்கள். இது கர்நாடகாவிலும் அயோத்தியிலும் ஏற்கனவே இவர்களால் செய்யப்பட்டதுதான். திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றுறது இல்ல உங்க நோக்கம், கலவரம் பண்றதுதான் நோக்கம். என்னடா கோரசா துப்புறியே? ஜட்ஜ் தீர்ப்பு கொடுக்கிறாரு, அந்த தீர்ப்பு அமல்படுத்த வேண்டியதான் ஆளும் அரசு நிர்வாகத்தினுடைய பொறுப்பு. மைக்கேல் டி குன்ஹா ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு சார். அந்த தீர்ப்பு அதிமுக ஏத்துக்கிடுச்சா? அம்மையார் ஜெயலலிதாவுக்கு சிறை தண்டனை விதித்து மைக்கேல் டி குன்ஹா கொடுத்த தீர்ப்பு நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதிமுக தொண்டர்கள் தானே. மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பை ஏத்துக்கிறீங்களா? அன்பு சகோதரி கனிமொழி சொன்னார், தமிழ்நாட்டில்
இளம் விதவைகள் அதிகமாக இருக்கின்றார்கள். அவற்றினுடைய குறைகளை அறிந்த ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் முதலமைச்சரானால் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார். நிகழ்ந்ததா? தனியார் பிராந்தி ஷாப்பை வச்சிருந்தத அரசாங்கமே நான் விக்கிறேன்னு சொல்லி சொன்ன ஒரே ஆளு ஜெயலலிதா தான். 2002 முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இந்த டாஸ்மார்க்கை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த மதுபான கடைகளை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார். கலைஞருடைய ஆட்சியில மது கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது, மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. எம்ஜிஆர் தான் அவற்றை மதுவிலக்கை அமல்படுத்த முடியாது என்று சொல்லி ரோடு ஃபுல்லா சாராய கடையை திறந்து விட்ட மிகப்பெரிய எம்பெருமான் எம்ஜி ராமச்சந்திரன் தான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நீங்க மூடி இருக்க வேண்டியதானே சொல்றீங்கல்ல. நாங்க மூடனதா எம்ஜிஆர் திறந்தாரு. நாங்க மூடனதா எம்ஜிஆர் திறந்தாரு. மூடாத கட்சி இல்ல, மூடன கட்சி. மூடனதா சாராய கடையை திறந்து விட்டது எம்ஜிஆர். ஐ திங்க் யூ ஆர் a man of destiny. நோ ப்ராப்ளம். இப்ப நான் என்ன கேக்குறேன், மதுவிலக்கு கொள்கையை பத்தி சொன்னீங்க. 2016 தேர்தலுக்கு முன்னாடி கலைஞர் சொன்னார், ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து மதுவிலக்கு நாங்க அமல்படுத்துவோம்னு சொன்னாங்க. ஓட்டு போட்டீங்களா? பாத்தியாடி மாத்தாளுக்கு நக்கல. ஆனா அதிமுக ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்தது. படிப்படியா குறைக்கிறேன்னு சொன்ன ஜெயலலிதா ஒரு கடையாவது தன்னுடைய ஆட்சி காலத்துல மூடி இருக்கிறாரா என்று கேட்டால் கிடையாது. ஆனால் மூடவில்லை. அதாவது கோஷம் போடலாம், ஆதாரத்தை கொடுக்கணும். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கடையும் மூடவில்லை. 500 கடைக்கு கையெழுத்து போட்டாங்கல்ல, ஒரு கடையை மூடல. நாங்க தான் மூடணும். 500 கடையை நாங்க தான் மூடணும். 500 கடையை நாங்க தான் மூடணும். கடைகளுடைய நேரத்தை குறைச்சது திமுக ஜெயலலிதா கிடையாது. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. தொண்டனுக்கு என்ன செஞ்ச? நீ ஏதா செஞ்சிருக்கியா? அந்த தொண்டனோட மனைவிக்காவது மகளிர் உரிமை தொகை கிடைச்சதா? சத்தியமா கிடைக்கலங்க. உண்மைக்கும் சொல்றேன். கொஞ்சம் பேர் வாங்குறாங்க, இல்லன்னு இல்ல. ஆனா ஒரு திமுக தொண்டனோட மனைவிக்கு கிடைச்சதா எனக்கு தெரியலங்க. சத்தியமா கிடையாது. அது பொய்யா இருக்கும். கிடைச்சதுன்னு சொன்னா நிச்சயமா பொய். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல 1000 ரூபாய் வருகிறது, திமுக தொண்டனுக்கே வரலன்னு சொல்றாங்க. அப்ப திட்டம் ரொம்ப சரியா செயல்படுத்தப்பட்டு இருக்கு போல. தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் ஒரு பயனாளிகள் தேர்வு செய்யப்படுறாங்கன்னா அதுக்கான வரம்புகள் இருக்கு இல்லையா? அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு அந்த பயனாளிகள் வந்தாதான் அந்த திட்டத்துக்கு அவங்களால பயன்பட முடியும். வரம்புகள் கொட்டி இருப்பதுல நான் தப்பு சொல்லல. ஆனா அதையும் தாண்டி ஒரு செலக்ஷன் மெத்தட் இவங்க வச்சிருக்காங்க. எப்படின்னா இவங்க அடையாள அட்டை வச்சிருக்காங்களா, அந்த கட்சியோட உறுப்பினர் அட்டை வச்சிருக்காங்களா, இதெல்லாம் கூட கேள்வி கேக்குறாங்க. அப்ப அதுதான் நான் கேக்குறேன். அப்படி கட்சி உறுப்பினர்களுக்கு தான் கொடுக்கணும்னா 1,30,00,000 பேர் அப்ப அந்த பெண்களும் கட்சி உறுப்பினர்களா? இல்ல, அவங்க அடையாள அட்டை வச்சிருக்காங்க. இல்ல, ஒரு சிலர் அடையாள அட்டை இல்லாதவங்க போய் அடையாள அட்டை வாங்கிட்டு கொண்டே காமிச்சிட்டு வாங்குனவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு ஊராட்சிகள்ல நடக்குது, பேரூராட்சிகள்ல நடக்குது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னொரு தடவை இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணீங்க சாவடிச்சு. கழிப்பறைகள் 60 ஆண்டு காலமாக இல்லாத கழிப்பறைகளை தமிழ்நாட்டில் மட்டும் பிரதமர் வந்ததற்கு அப்புறம் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியின் போது கட்டி கொடுத்திருக்காங்க இந்த அரசாங்கம். இலவச வீடுகள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்காங்க திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்த போது. கேஸ் கனெக்ஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடிப்பைய மோடிஜி வந்த பிறகு வீடு கட்டி கொடுக்குறோம், டாய்லெட் கட்டி கொடுக்குறோம், கேஸ் கொடுக்குறோம் எல்லாம் சொன்னாங்க. ஒன்னே ஒண்ணுதான், கேஸ் மட்டும்தான் 2 பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. வீடு கட்டி கொடுக்கறது, டாய்லெட் கட்டி கொடுக்கறதெல்லாம் ஜவஹர்லால் நேரு பிரதமரான பிறகு முதல் 5 ஆண்டு திட்டத்துல இருந்தே இருக்கு. அந்த திட்டம் ஒண்ணும் மோடி புதுசா கண்டுபிடிச்சு கொண்டாந்த திட்டம் இல்ல. மோடி காப்பி அடிச்சு பாஜக சீல் போட்டுக்கிற திட்டமே தவிர உங்களுக்கான ஒரு புதிய திட்டம் எதுவுமே கிடையாது. இந்த பிச்சைக்காரன் மாதிரி இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்டு கிடையாது. நீங்க நல்லா இருப்பீங்க. திரு ஸ்ரீராம், இவ்வளவு நலத்திட்டம் செஞ்சு ஏன் 2021 தோத்து போனீங்க? கரெக்ட். அருமையான கேள்வி. அதிகப்படுத்துறீங்களா? ஊர் வர வரைக்கும் வரல எடுக்க கூடாது ராஸ்கல். போன வருஷம் நாடாளுமன்ற தேர்தலில் 40 சீட்டு மொத்தமா ஜெயிக்கிறாங்க. 2019 அத சொல்லுங்களேன். அத சொல்ல மாட்டேங்கிறீங்க, இத மட்டுமே சொல்றீங்க. இல்லங்க, 14ல தான் அதிமுக ஜெயிக்குதுங்க. அதாவது 2024 நீங்க சொல்றீங்க. இல்ல இருங்க விஜயதரணி, 2014ல தான் அதிமுக ஜெயிக்குது. 2019ல தேனியை தவிர்த்து இவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. 2024ல 40 ஜெயிக்கிறாங்க. டேய், இந்த பாடி எத்துமா எங்க அது எரிங்கடா. அதிமுக ஆட்சி காலத்துல நான் எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்ந்திருந்தேங்க. எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்ந்திருந்தேன். அப்ப எங்களுக்கு செய்யணும்னு அவசியமே இல்ல. ஆனாலுமே எதிர்க்கட்சி எம்எல்ஏ கேட்டா கூட செய்யணும்ட்டு அவ்வளவு நிதிகளை கொடுத்து என் தொகுதிக்கெல்லாம் அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. நகராட்சின்னு ஒரு நகராட்சிங்க என் தொகுதியில. அதுல உயர்மட்ட டேங்க் கேட்டேன் நான். மக்கள் வழங்கு குழாய்கள் 40 வருஷமா மாற்றப்படாம இருந்தது. அத அந்த ஆட்சி தான் நிறைவேற்றி கொடுத்து 23 கோடி நிதிகள் கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுத்தாங்க. முழுசா ஒர்க்ல அந்த ஃபண்ட் போய் இறங்குச்சு. நான் நம்பணுமா? ரோட்ஸ் 3 தடவை என் தொகுதியில என்னோட காலத்துல 3 தடவை எல்லா ரோடும் போடப்பட்டது.
அப்புறம் சொன்னாங்க, அவங்க தொகுதியை வச்சு சொன்னாங்க, விளவங்கோடு தொகுதியில நான் 3 முறை எம்எல்ஏ இருந்தேன், எதிர்க்கட்சி எம்எல்ஏ இருந்தேன், ஆனாலும் அதிமுக அரசு அவ்வளோ திட்டங்களை செஞ்சது அப்படின்னு. 2011 தேர்தலில் தான் அவங்க முறை எம்எல்ஏ ஆனாங்க. 2011 தேர்தலில் திமுக ஆட்சியை இழந்து அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. மிகப்பெரிய வெற்றியை பெற்று திமுக எதிர்க்கட்சி கூட ஆக முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட தேர்தல் அது. அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 22 தொகுதிகளைத்தான் பெற்றது. அந்த தேர்தலில் அந்த சொற்பமாக பெற்ற தொகுதிகளில் ஒன்றுதான் விளவங்கோடு தொகுதி. அதாவது அதிமுக அமோக வெற்றி பெறுகிற காலத்தில் கூட விளவங்கோடு தொகுதியில் திமுக அணிதான் வெற்றி பெற்றது, விஜயதரணி தான் வெற்றி பெற்றார். 2016 திரும்ப வெற்றி பெற்றார் திமுக அணியில் தான். 2021 வெற்றி பெற்றார் திமுக அணியில் தான். இதுல என்னன்னா அவ்வளோ விஷயங்களை செஞ்சாங்கல்ல அதிமுக அரசு. அவங்க கூற்றுப்படி விளவங்கோடு தொகுதியில பாலாறு தேனார் ஓட வச்சிருச்சு அதிமுக எதிர்க்கட்சி எம்எல்ஏவுக்கே அவ்வளவு செஞ்சுட்டாங்க, நல்லா செஞ்சுட்டாங்கன்னு. 2024 தேர்தலோட சேர்ந்து விளவங்கோடுக்கும் தேர்தல் வந்துச்சுல, அந்த தொகுதியை நல்லா கவனிச்சுக்கிட்டு அதிமுகவுக்கு அங்க எத்தனாவது இடம் தெரியுமா? 4வது இடம். கொட்ரா உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்ரா. வென்றது காங்கிரஸ் திமுக கூட்டணியில. 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுக. வென்ற காங்கிரஸ் வேட்பாளர் 90,000 ஓட்டு மேல 1,00,000 ஓட்டு கிட்டத்தட்ட வாங்கியிருக்காரு. அதிமுக 5,000 ஓட்டு வாங்கியிருக்கு. 2016 4வது இடத்துக்கு தான் போயிருக்கு அதிமுக அதே தொகுதியில. இப்ப இவங்க பேசும்போது தான் அந்த டேட்டாவை எடுத்து பார்த்தேன், நான் பாக்குறேன், அங்க அதிர்ச்சிகரமா இருக்கு. அப்போ மக்கள் மனநிலை அங்கே திமுக காங்கிரசுக்கு ஆதரவாக இருக்கிறது. அந்த மனநிலையின் அடிப்படையில் தான் இவரே 3 முறை எம்எல்ஏ ஆனார். மக்கள் திமுக காங்கிரஸ் நிலைப்பாட்டை எடுத்து இவரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். இப்ப அவங்களுக்கு என்ன கோபம்னா காங்கிரஸ் மேல, காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தாச்சு. இப்ப காங்கிரஸை திமுக கூட்டணியில இருந்து வெளியே எடுத்து போட்டணும். ஏன்னா திமுக இருக்கும் போது சக்சஸ் ஆகுது. பிஜேபிக்கு ஆதரவா யோசிக்கக்கூடியவர் என்ன சொல்றாரு? ஏன் காங்கிரஸை சேர்த்துக்கிட்டே வச்சிருக்கீங்க? ஏன் காங்கிரஸ் தான் திமுக இருக்கணுமா அப்படின்னு உசு பேத்துறது காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸ் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, காங்கிரஸ் நல்லா இருக்கணும்னு நினைச்சா என்ன சொல்லுவாங்க? ஆமா இந்த அணி தொடரணும். ஏன் இந்தியாலேயே தமிழ்நாட்டில் அமைந்தது போல் ஒரு கூட்டணி காங்கிரசுக்கு அமையவில்லை. ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே? மகாராஷ்டிரால ஜெயிக்கிறோம், ஹரியானால ஜெயிக்கிறோம், பீகார்லயும் ஜெயிக்கிறோம், தமிழ்நாட்டுல திமுகவை துடை தெரிவோம்னு அமித்ஷா பேசுறாரு. அங்கெல்லாம் ஜெயிக்கிறவங்க இங்க ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? 2013 வந்து இதை தான் பேசினாரு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு என்ன பேசுறாங்க? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி 4 மாசத்துல போகும், 6 மாசத்துல போகும் அடிக்கடி சொன்னீங்க. ஒரு 4 வருஷம் முடிச்சா தானே ஆண்டுட்டு போனாங்க. அதுக்காக தான் பிஜேபி சரண்டர் ஆனாங்க. பிஜேபி சரண்டர் ஆகி தானே பிஜேபி தானே ஆட்சி நடந்துச்சு கடைசியில. அதுக்கப்புறம் தான் அவங்க நீட் நடத்துல கையெழுத்து போட்டாங்க. ஜிஎஸ்டி அந்த அம்மா எதிர்த்தாங்களா இல்லையா? ஜெயலலிதா அம்மையார் ஜிஎஸ்டி ஆதரிச்சாங்களா எதிர்த்தாங்களா? உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஆதரிச்சாங்களா எதிர்த்தாங்களா? உதய மின் திட்டத்தை ஆதரிச்சாங்களா எதிர்த்தாங்களா? நீட்டு விலக்கு அவங்க இருந்த வரைக்கும் இருந்துச்சா இல்லையா? எல்லாம் எப்ப போச்சு? டெல்லி மாநில அரசுடைய அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு பிஜேபி ஒரு சட்டம் கொண்டு வருது. ஜெயலலிதா மருந்து ஆதரிச்சுப்பாங்களா? ஏன் அதிமுக இந்த நிலைமை தெரியுதா? ஏன் வாக்கு விழுக்காடு பாதியா குறைஞ்சு போச்சு? ஏன் ஒரு எம்பி கூட இல்லாம போச்சு? ஏன் ஆளுங்கட்சி எதிர்கட்சியா போச்சு? இன்னைக்கு விளவங்கோடு தொகுதியில 4வது இடத்துக்கு போச்சு. இதெல்லாம் ஏன்? தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டில் இருந்து நழுவி போனதனால், பிஜேபி எதை சொன்னாலும் அதை ஆதரிக்கக்கூடிய இடத்துக்கு போனதனால். 2000 கோடி கல்வி நிதியை நான் சொல்ற கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தருவேன் ஒன்றிய அரசு சொல்லும் போது, ஒரு 2000 கோடியை நீயே வச்சுக்க, நான் 2000 வருஷம் இந்த மண்ணை பின்னோக்கி இழுக்கிற பாவத்தை செய்ய மாட்டேன்னு முதலமைச்சர் சொல்றாரு. இதுதான் கட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.